இதுதான் ஃபார்முலா. இதுலேருந்து தான் நம்ம ஒன்று டிரைவ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ வேர் திஸ் இஸ் ஃப்ரீக்வன்சி and this will be the wavelength. This will be wavelength and this will be the velocity of light or velocity of the radiation or light or whatever it is. So frequency is equal to c by lambda. C oda value நம்மளுக்கு தெரியும். C oda value என்ன 3 into 10 power 8 meter per second. 10 power 8 meter per second divided by lambda கொடுத்திருக்காங்க. lambda என்ன 6000 angstrom கொடுத்திருக்காங்க. அது வந்து அதை நம்ம SI யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 6000 angstrom into 10 power minus 10 மீட்டரை அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும் நம்ம. அதுதான் உங்களுக்கு நான் இப்போ எடுத்து காமிச்சேன். நான் அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இதுலேருந்து we have to substitute the இந்த வேல்யூ போட்டால் நம்மளுக்கு வரும். சரியா? இதை நம்ம டிவைட் பண்ணி போட்டுப்போம். அதே மாதிரி அடுத்தது வந்து சிம்பிள், இது ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவை எழுதி சப்ஸ்டிட். 1/200 அதான் போட்டுக்கோ, உனக்கு வரும் அது. இது வந்து 2000 டைம்ஸ் போகும். இது 2 டைம்ஸ் போட்டேன்னா இங்கே 10 power 3 போட்டேன்னா இங்கே 10 power 7 வந்துடும் இங்கே. ஸோ இது வந்து 10 power 8 இருக்கு இல்லையா, இங்கே 10 power minus 10, இங்கே 10 power minus 3 போட்டு 10 power minus 7 மேலே எடுத்துகிட்டு போனால் 10 power plus 7 வந்துடும், டிவைடட் பை 2 வந்துடும். ஸோ 10 power 15 வந்துடும். ஸோ 0.5 into 10 power 15 வரும் உனக்கு. 10 power 15 வரும். மீட்டர் கேன்சல் ஆகிடும். உனக்கு பர் செகண்ட் வரும் ஃப்ரீக்வன்சி. நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பாசிங் த்ரூ அ பாயிண்ட் பர் செகண்ட், அதான் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ இதோட வேல்யூ வந்து உனக்கு பர் செகண்ட்னு வந்துடும். இல்லைன்னா இதை வந்து இப்படி எழுதுனா 5 into 10 power 14 எழுதிக்கலாம். 5 into 10 power 14 will be the frequency. Okay, எனர்ஜி E வந்து E ஓட ஃபார்முலா என்ன? E is equal to h nu அப்படின்னு பார்த்தோம் Plancks தியரியில். Plancks குவாண்டம் தியரியில் E is equal to h nu னு பார்த்தோம். ஸோ E is equal to h nu. Plancks கான்ஸ்டன்ட் வேல்யூ நான் உனக்கு கொடுத்துருந்தேன், நீ அதை எழுதி மனப்பாடம் பண்ணிக்கணும். 6.625 into 10 power minus 34 ஜூல் செகண்ட். அதுதான் Plancks கான்ஸ்டன்ட்னுடைய வேல்யூ. ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். மியூ எவ்வளோ வந்திருக்கு? இன்டூ 5 into 10 power 14 per second. இதுதான் இதோட வேல்யூ. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாரு, ஈயோட வேல்யூ வந்து உனக்கு அதான் வரும். தட்ஸ் கால்ட் அஸ் எனர்ஜி. ஓகே, இது ஒரு ப்ராப்ளம். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பாரு. எல்லாம் சின்ன ப்ராப்ளம், ஃபார்முலா நீ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் போடுறது. சரியா? ஸோ calculate the energy of a mole of photons of radiations whose frequency is equal to 5 into 10 power 4 hertz. 10 power 4 hertz. So energy of 1 mole of photon கேட்டிருக்காங்க. So energy of 1 photon வந்து energy of 1 photon நம்ம ஏற்கனவே பார்த்தோம் is equal to h nu. இது வந்து 1 photon ஓடது இது. சரியா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் உனக்கு? Plancks கான்ஸ்டன்டோட வேல்யூ 6.625 into 10 power minus 34 into ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 into 10 power 4. நேற்று போன 5 into 10 power 14 போன சம்பளம் வந்து அதே வேல்யூ வச்சுக்கோ. 5 into 10 power 14 அதே சம்லே உனக்கு கொடுக்குற ஹர்ட்ஸ். இதை மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வேல்யூ வந்தது? மல்டிப்ளை பண்ணி சொல்லு எனக்கு. அந்த வேல்யூ நம்ம இங்கே எடுத்து போட்டுக்கணும். 1 photon மல்டிப்ளை பண்ணி சொல்லு. 33.125 into 10 to the power of 20 minus 20. 125 into 10 power minus 20 இல்லையா?
இதை நம்ம எப்படி எழுதலாம்? நம்ம எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல ஒரு டிஜிட் தள்ளி தான் புள்ளி குத்துறோம். சரியா? இன்டூ 10 power minus 19 10 power minus 19 ஜூல்ஸ். ஸோ இங்கேயும் வந்து உனக்கு அதே தான் இருக்கும். உனக்கு இங்கேயும் வந்து 10 power minus 30. So 3.125 into 3.3125 into 10 power minus 19 10 power minus 19 joules. Okay, so இப்போ இது வந்து ஒரு ஃபோட்டானோட எனர்ஜி தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. அவங்க கேட்டிருக்கிறது ஒன் மோல் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 1 mole ஆஃப் ஃபோட்டான்ஸ் கேட்டாங்கன்னா 1 மோலுக்கு என்ன வரணும்? நம்ம 1 மோல்னா நம்ம அதை அவகாட்ரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். தட் வில் பி ஈக்குவல் டு அவகாட்ரோ நம்பர் இன்டூ எனர்ஜி ஆஃப் 1 photon. ஸோ அப்போ என்ன? 6.02 இன்டூ 10 power 23 இன்டூ இந்த வேல்யூ 3.313 வச்சுக்கலாம். அதை இன்டூ 10 power minus 19. இதோட வேல்யூ எவ்வளோ வருது போடு? இவ்வளோ ஜூல்ஸ். இது வந்து பர் மோல். இது ஸோ இட் வில் பி ஜூல்ஸ் பர் மோல் வரும். எவ்வளோ வேல்யூ வருது சொல்லி பார்க்கலாம். கேட்கலடா எனக்கு. ஹலோ. காலையில வேலை மைக் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். வேறு யாராவது கால்குலேட் பண்ணியிருக்கீங்களா? கால்குலேட்டர் வச்சுக்கோங்க. இந்த சாப்டர் ஃபுல்லாக நிறைய ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி. சொல்லு. 1.9944 into 10 power 5 ஜூல்ஸ் பர் மோல். அதான் எனர்ஜி ஆஃப் 1 mole ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஓகே. எஸ் 313 எடுத்தோம். எதுடா இங்க முன்னால இத ரவுண்ட் பண்ணிட்டோம்டா இந்த வேல்யூவை 3.2 தான சார்? ஓகே சார். 2 னா வராதா சார்? எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். சொல்லு. இப்போ எனர்ஜி ஆஃப் மோல் ஆஃப் ஃபோட்டான் கொடுத்தா ஐன்ஸ்டைன்ஸ் எனர்ஜி யூஸ் பண்ணலாமா? அதுதான் ஐன்ஸ்டைன் எனர்ஜி. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிருக்கிறது ஐன்ஸ்டைன் எனர்ஜி. திஸ் அத டைரக்ட்டா n0 into h nu ன்னு போடலாமா? n0 into h nu ன்னு போடலாம். அப்போ ஜெனரலா வந்துட்டு ஃபோட்டான்ஸ்க்கு மோல் கொடுத்தா we have to use ஐன்ஸ்டைன்ஸ் எனர்ஜி. ஆமா, நீ அதை யூஸ் பண்றதுன்னு இல்லை, நீ அந்த 1 மோலுக்கு கால்குலேட் பண்ணேன்னு சொன்னாலே அந்த எனர்ஜிக்கு பேரு ஐன்ஸ்டைன் எனர்ஜி தான். அது தனியா நீ அதை தனியா பண்ணல. when you calculate energy for 1 mole of photons, it means you are calculating Einstein energy. ஓகே சார். So okay, அடுத்த சம் எழுதிக்கோங்க. calculate the wave number mu bar and frequency. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் சம்ஸ். இது frequency mu of yellow radiation. சில சமயம் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நீ ஒவ்வொரு கலருக்கும் அதோட ரேடியேஷன் உனக்கு தெரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் வேல்யூ கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. yellow radiation having wavelength lambda is equal to 5800 angstrom. 5800 angstrom. ஓகே. ஸோ இப்போ உனக்கு வந்து வேவ் நம்பரோட ஃபார்முலா முன்னால் கொடுத்துருக்கேன். நோட்டில் நீ அதை எழுதின்றதுன்னா தெரியும். வேவ் நம்பரோட ஃபார்முலா வந்து it is nothing but reciprocal of wavelength. Wave number is nothing but reciprocal of wavelength. So 1 divided by 5800 angstrom வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 10 power minus 10 மீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதை கன்வெர்ட் பண்ணி போடணும் அதோட வேல்யூவை. ஸோ இது வேல்யூ எவ்வளோ வருதுன்னு போடு.
அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி மியூ இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்ன மியூ இஸ் ஈக்குவல் டு போன சம்மிலே போட்டோம் இல்லையா முதல் சம்மில் சி பை லேம்டா சி இஸ் ஈக்குவல் டு மியூ லேம்டா மியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லேம்டா ஸோ சியோட வேல்யூ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் வெலாசிட்டி ஆஃப் லைட் டிவைடட் பை லேம்டாவோட வேல்யூ உனக்கு இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க தட் இஸ் 5800 × 10⁻10 ஓகே ஸோ இது கட் பண்ணேன்னா உனக்கு என்ன வரும் இதை அப்படியே இது பண்ணேன்னா 3 × 3/58 இங்கே 10⁻2 இருக்குது இங்கே 10⁻10 இருக்குது 10⁻12 மேலே போச்சுன்னா -10⁻12 வந்துடும் அப்போ 10⁻−4 வந்துடும் உனக்கு ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு 3 divided by 58 equal to 0.057 so that is equal to 0.0517 into 10⁻−4 17 into 10⁻−4 so நம்ம எப்படி எழுதலாம் அதை 5.17 into 10⁻, இது -10 இல்லை இது மாற்றி போட்டேன் ஸோ இது மேலே போகும்போது +10 ஆகிடும் அப்போ இங்கே வந்து இது எவ்வளோ ஆகுது இந்த இடத்துல திஸ் வில் பி எவ்வளோ வரும் 18 வந்துருவோம் மேலே திஸ் வில் பிகம் இங்கே -10 +2 இங்கே 10² இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஸோ திஸ் வில் பி 10². இங்கே 10⁻−10 10⁻−8 வந்துடும் மேலே போனால் 10⁻+8 வந்துடும் அப்போ 10⁻16 வந்துடும் இங்கே 10⁻16 வந்துடுதுன்னா இந்த மாதிரி அப்போ இங்கேயும் வந்து -4 வராது இங்கேயும் வந்து 10⁻16 வந்துடும் ஸோ இட் வில் பி 10 2 டிஜிட் தள்ளி புள்ளி குத்திருக்கோம் இல்லையா அதனால 14 வந்துடும் உனக்கு that will be the answer for this இதோட வேல்யூ எவ்வளோ வருது 5.17 வருது 14 சார் 14 தான் போடணும் அந்த 5 per cycle per second or per hertz or whatever அங்க என்ன யூனிட்ல கொடுத்திருந்தாங்களோ அந்த per second அப்படி போட்டுக்கலாம் per second is the frequency ஓட யூனிட் and இதோட இது வந்து 1/58 நம்ம இப்பதான் பார்த்தோம் என்ன 0.0517 into இது மேலே வந்துடுச்சுன்னா 10⁻+10 ஆகிடும் அது அதை நம்ம அப்படியே 5.1 போட்டோம்னா 5.17 into 10 என்ன போட்டுக்கலாம் அது இது வந்து 1/58 இல்லை அது 3/58 இது 1/58 ஸோ 1/58னா எவ்வளோ வரும் 1 divided by 58 equal to அதுக்கு 1.72 10⁻−14 கரெக்ட் 0.2 10⁻−10 வரும் இது வந்து சாரி 10 இங்கே ஒரு -8 வரும் இது ஆக்சுவலாக -8 மேலே போச்சுன்னா +8 ஆகிடும் மேலே போச்சுன்னா 10⁻8 வந்துடுவாங்க ஸோ தட் வில் பி 1.72 into 10⁻10 வந்துடும் 10⁻6 வந்துடும் இல்லையா 10⁻6 வந்துடும் 10⁻6 இது வந்து பர் மீட்டர் இது மியூ பார் வந்து பர் மீட்டர் வந்து கீழே மீட்டர் இருக்கு இல்லையா மேலே போச்சுன்னா அது -மீட்டர்னு உனக்கு வந்துடும் அது ஓகே ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சம்ஸ் கொடுப்பாங்க ஓகே இன்னொரு சம் இது வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க உனக்கு இப்போ ஆல் இண்டியா ரேடியோ இருக்கு ஆல் இண்டியா ரேடியோ விவித் பாரதி கேள்விப்பட்டிருக்கியா விவித் பாரதி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் அது வந்து அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் ப்ராட்காஸ்ட் பண்ணோம் ஸோ ப்ராட்காஸ்ட் ஃப்ரீக்வன்சி வந்து ஆல் இண்டியா ரேடியோ வித் பாரதி ப்ராட்காஸ்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1368 கிலோஹெர்ட்ஸ் ரேடியோலாம் கேட்டிருந்தேன்னா உனக்கு தெரியும் அது ஸோ இதனோட வேவ் லென்த் எவ்வளோ கால்குலேட் த வேவ் லென்த் ஆஃப் திஸ் எமிட்டட் பை திஸ் டிரான்ஸ்மிட்டர் ஸோ ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க மியூ இஸ் ஈக்குவல் டு 1368 கிலோஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க லாம்டா கேட்குறாங்க ஸோ லாம்டாக்கும் மியூக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு உனக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லையா சி இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு லாம்டா
mu into lambda இதான் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ என்ன lambda is equal to c by mu. So that is equal to 3 into 10 power 8 meter per second divided by 1368 kilohertz. 1368 kilohertz இருக்கு இல்லையா, அதை நம்ம சைக்கிள்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு 10 power 3 சைக்கிள்ஸ்ன்னு வந்துடும் அது. அதாவது உனக்கு கன்வர்ஷன் ஃபேக்டர்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும்டா. 1 kilohertz அந்த ஃப்ரீக்வன்சினா என்ன, நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பாசிங் த்ரூ அ பாயிண்ட் இன் 1 second இஸ் கால்ட் அஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ 1 kilohertz அப்படின்றது வந்து 10 power 3 சைக்கிள்ஸ் பாசிங் த்ரூ அ பாயிண்ட் பர் செகண்ட், அதான் 1 kilohertz. ஸோ சைக்கிள்ஸ் பர் செகண்ட் இது. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணால் என்ன வரும், டிவைட் பண்ணி 219.3 சார். 219.3 மீட்டரா, மீட்டர் வந்துடும். ஸோ செகண்ட் 2 பர் செகண்ட் கேன்சல் ஆகிடும். மீட்டர் சைக்கிள்ஸ் உனக்கு அது போயிட்டு மேலே அங்கே அந்த வேல்யூ மட்டும் உனக்கு வரும், மீட்டர்ஸ் பர் சைக்கிள் அது மீட்டர். ஸோ இது வந்து இப்போ இந்த வேவ் லென்த் வந்து உங்களுக்கு அந்த போன இதில் கிளாஸில் வந்து அந்த ரீஜன் காமிச்சேன் எங்கே இருக்குது அப்படின்றது. அதாவது சைக்கிள்ஸும் மீட்டரும் ஒன்றும் கிடையாதுடா. சைக்கிள்ஸ்ன்றது வந்து ஒரு ஒரு மீட்டர்ன்றது டிஸ்டன்ஸு, சைக்கிள்ன்றது வந்து ஒரு க்ரஸ்ட்டும் ஒரு ட்ரஃப்பும் சேர்ந்தா ஒரு சைக்கிள். அது ஒரு க்ரஸ்ட்டும் ஒரு ட்ரஃப்பும் சேர்ந்தா அதுக்கு பேர் சைக்கிள்னு பேர். ஸோ நம்ம வந்து அந்த கிலோ ஹெர்ட்ஸ்ன்றதை வந்து சைக்கிள்ஸ் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது சைக்கிள்ஸ் அப்படின்றது யூனிட் கிடையாது, அது சைக்கிள் இஸ் நாட் எ யூனிட். அதனால நம்ம சைக்கிள்னா நம்ம புரியணுன்றதுக்காக அங்கே எழுதினதை நீ அங்கே அதை வந்து வெறும் பர் செகண்ட் தான் நீ ஆக்சுவலாக அங்கே போட்டுக்கணும். அங்கே வெறும் பர் செகண்ட் தான் போட்டுக்கணும், அங்கே சைக்கிள் கிடையாது. சைக்கிள் இஸ் நாட் எ யூனிட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரீஜன் எங்கே வருது பாரு, 219.3 மீட்டர்ஸ். இப்போ இங்கே மீட்டர் தோ இருக்கு பாரு, இதுதான் வேவ் லென்த். இது 219 200 மீட்டர்ஸ். இப்போ இங்கே பார்த்தோன்னா இது வந்து 10 ஸ்கொயர் மீட்டர் தோ இருக்கு. 10 ஸ்கொயர் வந்து 100, 10 ஸ்கொயர் வந்து 100. இதுக்கு பக்கத்தில் உனக்கு இங்கே ஒரு 200ன்றது. ஸோ அது எந்த ரீஜனில் வருது, அது கிட்டத்தட்ட ரேடியோ வேவ் ரீஜனில் வருது உனக்கு. அது ரேடியோ வேவ், அதனால தான் ரேடியோ வருது. FM AM ரேடியோ இருக்கு இல்லையா, அந்த ரீஜன் வந்து இந்த 200 100 200 அந்த ரீஜனில் உனக்கு அது வரும். ஸோ தட்ஸ் வாட். இது கூட உனக்கு தனியாக அப்புறமா கேட்பாங்க, அதாவது எந்த ரீஜன் ஆஃப் ஸ்பெக்ட்ரமில் அது வருது அப்படின்றது. ஓகே, ஸோ அது வந்து இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் அது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. யூ ஹேவ் டு கீப் ஒர்க்கிங். இன்னொரு ப்ராப்ளம்னு போடலாம் நம்ம. வில் டி ஒன் மோர் ப்ராப்ளம். வில் சி உன்னால் போட முடியாதுதான் பாரு ப்ராப்ளம்ஸ். ஸோ 4வது ப்ராப்ளமாக நம்ம போட்டுக்கலாம். வாட் இஸ் த 4th ப்ராப்ளம்? wavelength of a visible light. Wavelength of visible light is equal to 500 nanometer. 500 nanometer. Okay, so இன்னொரு wavelength வந்து of another light வந்து say 800 nanometer. 800 nanometer. Okay, இந்த ரெண்டு wavelength வந்து express these wavelength in frequencies. Express these wavelength in frequency. அந்த ஃபார்முலா எழுதி கன்வெர்ட் பண்ணணும். frequencies அதாவது ஹெர்ட்ஸ்ல சொல்லணும். உனக்கு அந்த நானோமீட்டரோட ஃபார்முலா முன்னால் கொடுத்துருந்தேன். 1 nanometer equal to 10 power minus 9. 10 power minus 9 மீட்டர். ஆங்ஸ்ட்ராம் வந்து 10 power minus 10 மீட்டர். நானோமீட்டர் வந்து 10 power minus 9 மீட்டர். ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து ஸோ C is equal to mu into lambda. இதான் ஃபார்முலா. ஸோ C is equal to mu into lambda. அப்போ mu is equal to 6 into 10 to the power of 14. 6 into 10 power of minus 14 வருதா? ஓகே, ஸோ 3 into 10 power 8 meter per second
யூனிட்டோட சொல்லணும்டா அதை. லேம்டா வந்து லேம்டா எவ்வளோ வரும் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கணும். 500 இன்ட்டு 10⁻⁻9. ஸோ இங்கே 2 10 ஸ்கொயர் இருக்குது, -9 இருக்குது, அப்போ -7 ஆகிடும். மேலே போச்சுன்னா 3/5 இன்ட்டு 10⁻15 வந்துடும். ஸோ இது வந்து மீட்டர் ஆகிடும். மீட்ரு கேன்சல் ஆகிடும். மீட்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ மீட்டர் கேன்சல் ஆகிடுதுன்னா இதோட வேல்யூ உனக்கு வரும். ஸோ இவ்வளோ பர் செகண்டு இதோட ஃப்ரீக்வன்சி வரும். இதோடதுக்கு எவ்வளோ வருது? லேம்டா 2க்கு எவ்வளோ வருது? μ2 will be is equal to c by lambda 2. இதோட வேல்யூ எவ்வளோ வருது? 3 இன்ட்டு 10⁸ மீட்டர் பர் செகண்ட் divided by 800 into 10⁻⁻9. So 3/8 into 10⁻15. இது வந்து into மீட்டர் கேன்சல் ஆகிடும். 3.75 10⁻14. இதுக்கு எவ்வளோ சொன்னேன்? ஸோ அதுக்கு வந்து 6 into 10⁻14. ஸோ சில சிம்பிள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் சம்ஸ் இது. ஒர்க் ஷீட் நான் கொடுக்குறேன். அந்த ஒர்க் ஷீட்டில் இந்த சம்ஸ் எல்லாமே போடுங்க. யூ வில் ஹேவ் த மோர், இன்னும் கொஞ்சம் நல்லா உனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதில் இன்னும் ஒரே ஒரு சம்மு போடலாம். யூ வில் சி வெதர் யூ ஆர் ஏபிள் டு ஒர்க் அவுட். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி வச்சு நம்ம போடலாம். calculate the kinetic energy of electron ejected when yellow light of frequency mu is equal to 5.2 into 10⁻14 per second falls on the surface. சும்மா அந்த வேல்யூ தான் உனக்கு தேவை. இதெல்லாம் கதை தான். இதெல்லாம் சர்ஃபேஸ் ஆஃப் பொட்டாசியம் மெட்டல். இதெல்லாம் சும்மா கதை தான். நம்மளுக்கு தேவையான டேட்டாவை மட்டும் நம்ம எடுத்துட்டா போதும். சர்ஃபேஸ் ஆஃப் த பொட்டாசியம் மெட்டல். ஓகே. இதில் வந்து உனக்கு இந்த வேல்யூ கொடுத்துருவாங்க. என்ன? த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருவாங்க. threshold frequency is equal to, that is μ0. threshold frequency of potassium வந்து 5 into 10⁻14 per second. 5 into 10⁻14 per second. So on the formula உனக்கு ஞாபகம் இருக்கா? kinetic energy of the ejected electron, photoelectric effect explanation பார்த்தோம்னா that is given by half mv square. kinetic energy ஓட வேல்யூ வந்து half mv square is given by h nu minus h nu naught. So that will be equal to h into mu minus mu naught. Okay, இந்த ஃபார்முலா உனக்கு அதிங்க இந்த போட்ட பாரு இந்த இடத்துல. இல்லையா போட்டோம்? அது இல்லை நீல்ஸ் போர் மாடலில் தான் போட்டோம். இதோ இருக்கு பாரு, இதுதான். ஸோ திஸ் இஸ் வாட் threshold frequency. μ0 is equal to E1 h nu naught, E2 h u, delta E change in the energy is given by this value. This value இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வச்சு போட்டோம் இல்லையா, அதே ஃபார்முலாவை நீங்கள் எடுத்து எழுதிக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ அந்த ஃபார்முலாவை தான் இங்கே வச்சுட்டு போடணும். ஸோ என்ன வரும் இங்கே? h இன்ட்டு மியூ இன்ட்டு μ0 போட்டிருக்கோம். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ எவ்வளோ? 6.625. இதெல்லாம் நீங்கள் சம்மு போட தான் உனக்கு மனப்பாடம் ஆகும். இல்லைன்னா சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. மியூ மைனஸ் μ0. ஸோ அப்போ என்ன வரும் உனக்கு? 10⁻5.2 into 10⁻14 minus 5 into 10⁻14. 0.2 into 10⁻13. அவ்வளோதான் வரும்.
14 வந்துடும் உனக்கு. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணேன்னா அது 6.625 இன்ட்டு 0.2 இன்ட்டு 10 power minus 34 into 10 power 14. Sir, 1.32 into 10 raised to minus 20 joules. 1.325 into 10 power? Into 10 raised to minus 20 joules. Correct. So that will be the kinetic energy of the ejected particle from this. So அந்த ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீ டைரெக்டாக அதை சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது உனக்கு அதில். ஓகே, ஸோ மேபி ஒன் மோர் ப்ராப்ளம் யூ வில் டூ. ஏன்னா இதில் கண்டிப்பாக உனக்கு இந்த சாப்டரில் எந்த டெஸ்ட் கொடுத்தாலும் இதில் கண்டிப்பாக உனக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க இந்த இடத்துல. ஓகே, ஸோ த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ மெட்டல், threshold frequency of a metal mu naught is equal to 7 into 10 power 14 per second. Find the calculate the kinetic energy. Calculate the kinetic energy of the electron ejected from the surface of the metal when it is hit with the radiation mu is equal to 1 into 10 power 15 per second. When it hits the metal. So when the light நான் அதெல்லாம் எழுதுறேன் நான். ஸோ ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். வாட் இஸ் த சம் ப்ராப்ளம் என்ன, அதாவது உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா threshold frequency of a metal வந்து 7 into 10 power 14 per second. Calculate the kinetic energy of the electron ejected from the surface of a metal when it is hit with a light of frequency mu is equal to 1 into 10 power 15. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ அதெல்லாம் விட்டுடணும், நம்மளுக்கு தேவையானது என்ன இது மட்டும் தான் நீ எடுத்துக்கணும். ஸோ என்ன, கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h into mu minus mu naught, அவ்வளோதான். ஸோ போட்டு சொல்லி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. Sir, 19.878 into 10 raised to minus 20. அதை வந்து 1 பாயிண்ட் நம்ம சொல்லணும் அது. ஓகே, 1.98 into 10 raised to minus 19 joules. minus 19 joules. Very good. Okay, so minus 34, இதுக்கு வந்து minus 34 into mu into mu naught into 1 into 10 power minus 15 minus 7 into 10 power 14. Okay, so இந்த ஃபார்முலா தான் உனக்கு, இதுக்கு மேலே இதில் கேட்க மாட்டாங்க, ஸ்ட்ரைட் சப்ஸ்டிடியூஷன் தான் உனக்கு இதில் கொடுப்பாங்க. நீ ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபார்முலாவில் வந்து சி இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு லேம்டா ஒரு ஃபார்முலா, அதில் மாற்றி போடுறது ஒரு ஃபார்முலா. இன்னொன்று வந்து கைனடிக் எனர்ஜி half mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h இன்ட்டு மியூ மைனஸ் மியூ நாட் ஒரு ஃபார்முலா. அப்புறம் மியூ பார் வேவ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் த வேவ் லென்த், அது ஒரு ஃபார்முலா. அப்புறம் எனர்ஜி ஆஃப் த ரேடியேஷன் E இஸ் ஈக்குவல் டு h நியூ அப்படின்றது ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த 4 ஃபார்முலா வச்சுட்டு நீ மனப்பாடம் பண்ணேன்னா we can work on you can do more problems. Okay, so